Dear plus one common students, good morning. Today in our class, we shall discuss the 7.02 Principles of Cooperation. Principles of Cooperation. கூட்டுறவு அமைப்புகளினுடைய கொள்கைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். கூட்டுறவு அமைப்புகளினுடைய கொள்கைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Principles of Cooperation. அந்த ஹெட்டிங்கை முதல்ல பார்த்துருவோம். வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப், டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ், எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன், கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ், கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. Okay, these are all the principles of cooperation. Now let us discuss one by one. The first one is voluntary and open membership. Voluntary and open membership. உறுப்பினராக தன்னார்வம் இருக்கணும். அந்த உறுப்பினராவதற்கு தடையில்லாத வாய்ப்பு உண்டு. Cooperatives are voluntary organizations. Cooperatives are voluntary organization. தன்னார்வலர்கள் தானாகவே விரும்பி மனிதர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கூட்டுறவு அமைப்புகள். அது எந்த கூட்டுறவு அமைப்பாக இருந்தாலும் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்குறாங்க. அதனால தான் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஓப்பன்ஸ் டு ஆல் பீப்புள் able to use its services and willing to accept the responsibilities of membership without gender, social, racial, political or religious discrimination. என்ன சொல்கிறாங்க, எந்த வேறுபாடும் இல்லாத வகையில், வேறுபாடுகள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் பாலினம், சமூகம், இனம், அரசியல், மதம் இதெல்லாம் தடையில்லை. எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் விருப்பத்தின் பேரில் இந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக முடியும். உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னா உறுப்பினர்களுக்கான பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. ஆகவே வேறுபாடு காட்டாத சமத்துவ அமைப்பு கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தென் த செகண்ட் ஒன் இஸ் டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். மக்களாட்சி முறையில் நிர்வாகம். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும், பணத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது. Cooperatives are a democratic organization controlled by their members. Those who buy the goods or use the services of the cooperatives, who actively participate in setting policies and making decisions. கூட்டுறவு அமைப்புகள்ங்கிறது மக்களாட்சி முறையில் அதனுடைய உறுப்பினர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உறுப்பினர்கள் தான் அதனுடைய கொள்கைகளை வடிவமைக்கிறாங்க, முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் இதில் கொள்கைகளை வடிவமைப்பதிலையும் முடிவுகளை எடுப்பதிலையும் உறுப்பினர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். உறுப்பினர்களுக்கு தெரியாமல் எதையும் இந்த கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுத்த முடியாது. Then the third one is members economic participation. Members economic participation. உறுப்பினரோட பொருளாதார பங்களிப்பு. ஒவ்வொரு உறுப்பினரும் உறுப்பினர் கட்டணம் பங்கு முதல் தொகையை செலுத்தி தான் உறுப்பினராகிறாங்க. அது சிறு தொகையாக இருக்கும். Members contribute equally to and democratically control the capital of the cooperatives. This benefits members in proportion to the business they conduct with the cooperative rather than the capital employed. Rather than the capital invested.
கூட்டுறவு நிறுவனம் அமைப்பதற்கு தேவையான பங்கு முதலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உறுப்பினர் கட்டணம், பங்கு முதல், அதான் மூலதனம். இது பல பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த மூலதன தொகையை, பங்கு முதல் தொகையை செலுத்துவாங்க. அதனால் உறுப்பினர்களோட பொருளாதார பங்களிப்புங்கிறது இந்த கூட்டுறவு அமைப்புகளில் இருக்குது. அந்த பங்கு முதல் தொகை சிறிய அளவில் இருக்கும். எல்லாரும் உறுப்பினர் ஆகணுங்கிறதுக்காக அந்த பங்கு முதல் தொகையை சிறிய அளவிலான அந்த தொகையாக அதை வைத்திருப்பார்கள். Then the next one is autonomy and independence. Autonomy and independence, தன்னாட்சி மற்றும் சுதந்திரம். கூட்டுறவு அமைப்புகளுக்கு தன்னாட்சி உரிமை உண்டு. அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அதனை நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில், கூட்டுறவு அமைப்புகளினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பை சுதந்திரமாக செயல்படுத்துவாங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் அட்டானமஸ் செல்ஃப்-ஹெல்ப் ஆர்கனைசேஷன். செல்ஃப்-ஹெல்ப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா, சுய உதவி, பரஸ்பர உதவியை வலிமை பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. செல்ஃப்-ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் கண்ட்ரோல்டு பை their members. If the cooperative organization enters into agreement with the other organization or raises capital from the external sources, it is done so based on the terms that ensure democratic control by the members and maintains the cooperative's autonomy. கூட்டுறவு அமைப்புகள் தனித்து செயல்படக்கூடிய அமைப்பாகும். தன்னாட்சி உரிமை பெற்ற அமைப்பாகும். பரஸ்பர உதவியை மேம்படுத்தி கொள்வதற்காக தான் இந்த கூட்டுறவு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு நிறுவனம் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுச்சுன்னா அதன் பங்கு முதல் தொகையை அதிகரிக்கும் போதும், ஒப்பந்தங்களில் ஈடுபடுறப்பையும் அதனுடைய பங்கு முதல் தொகையை அதிகரிக்கும் போதும் உறுப்பினர்களோட ஜனநாயகம் காக்கப்படுகிறது. ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அடிப்படையில் கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுத்தப்படுகிறது. அதனுடைய கொள்கைகள் தீர்மானிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. Then the next one is education, training and information. கல்வி, பயிற்சி மற்றும் தகவல். Cooperatives provide education and training for members, elected representatives, managers and employees so they can contribute effectively to the development of the cooperatives. Members also inform the general public about the nature and benefits of cooperatives. உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கல்வி மற்றும் பயிற்சியை கூட்டுறவு அமைப்புகள் வழங்குகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, உறுப்பினர்களுக்கு, மேலாளருக்கு, பணியாளருக்கு கூட்டுறவு அமைப்புகள் பயிற்சி அளிக்கிறது. கூட்டுறவினுடைய கொள்கைகள், நெறிமுறைகள், விதிகள் அவர்களுக்கு கூறப்படுகிறது. கூட்டுறவு நிறுவனங்களின் கொள்கைகள் மற்றும் நன்மைகளை அறிவதற்காக இந்த மேம்பாட்டு பணிகள் வழங்கப்படுகிறது. கோஆபரேஷன் அமாங் கோஆபரேட்டிவ்ஸ். கோஆபரேஷன் அமாங் கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. Cooperatives serve their members most effectively and strengthen the cooperative movement by working together through local, national, regional and international structures. கூட்டுறவு நிறுவனங்கள் அதனோட உறுப்பினர்களை உள்ளூர் அளவில், தேசிய அளவில், பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் ஒன்றாக இணைத்து கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்துகிறாங்க. Then the last one is concern for community. சமூகத்திற்கான கவலை, சமூகத்திற்கான அமைப்பு. சமூகத்தை பற்றி சிந்திக்கிறாங்க கூட்டுறவு அமைப்புகள். சமூக செயல்பாடுடைய அமைப்பாக இருக்கிறது. While focusing on members' needs, cooperatives work for the sustainable development.
sustainable development of communities through policies and programs accepted by the members. உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களையே கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுத்துகிறது. நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கான அமைப்பாக கூட்டுறவு அமைப்புகள் இருக்கிறது. மக்களோட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கூட்டுறவு அமைப்புகள் செயல்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.